ஒரு சின்ன பையனோட சித்தி அவன் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டுல ஏதோ மருந்து கலக்குறாங்க. இத அங்க வேலை செய்யற லேடி பாத்துடுறாங்க. இதனால அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ விஷத்தை தான் கலக்குறாங்க அப்படின்றத. அதனால அந்த பையனை சாப்பிட விடாம பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களும் எப்படி எப்படியோ சமாளிக்கிறாங்க. இதனால அந்த பையனும் பிளேட்ல இருக்கிறது சாப்பிடுறது அப்படியே மிஸ் ஆயிடுது. உடனே இந்த சித்திக்காரியும் டென்ஷன் ஆகி போறா. ஆனா இன்னொரு பக்கம் வேலை செய்யற லேடி அந்த பையன் கிட்ட நீ கவலைப்படாதப்பா, உங்க அப்பா வரட்டும் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பையனோட அப்பாவும் வராரு. வந்த உடனே வேகமா தன்னோட ரெண்டாவது பொண்டாட்டி கிட்ட போய் பையன் கிட்ட நீ இந்த மருந்தை கொடுத்தியா, அவன் சாப்பிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. இத ஓரமா நின்று எட்டி பார்த்து அந்த சின்ன பையனுக்கும் அந்த வேலைக்காரிக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பையனை ஏதோ பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு அந்த பையன் கிட்ட நீ பயப்படாதப்பா, நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையும் கூட்டிட்டு போலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த பையனுக்கு மறுபடியும் மருந்து கொடுக்கறதுக்காக அப்பாவும் சித்தியும் வந்துடுறாங்க. உங்க ரெண்டு பேரும் நான் போலீஸ் கிட்ட மாட்டி விட போறேன் அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்றாங்க. ஆனா திடீர்னு கொஞ்ச நேரத்துல அந்த பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்பதான் அந்த அப்பா வேகமா அந்த மருந்து எடுத்து வந்து தன்னோட பையன் கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அந்த மருந்தை குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனும் முழிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் இந்த அப்பாவும் சொல்றாரு, அதாவது தன்னோட பையனுக்கு மோசமான நோய் இருக்கு, அந்த நோய் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுக்கு தெரியாம நாங்க சாப்பாட்டுல மருந்து கலக்குறோம், இதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த வேலைக்காரியும் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது போய் சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறது மட்டும் இல்லாம, நீங்க எந்த மாதிரி நோய் சொல்லுங்க, நான் வேலை பார்த்த இன்னொரு இடத்துல அவரும் டாக்டர் தான், அதோ பெரிய டாக்டர், அவரால் முடியாதது எதுவுமே இல்ல, அதனால கண்டிப்பா அவர் நம்மளோட தம்பியை குணப்படுத்துவாருன்னு சொல்றது மட்டும் இல்லாம சந்தோஷமா இந்த ஸ்டோரியை முடிச்சிடுறாங்க.